கே ராஜன் அவர்களை மேடைக்கு பேச அழைக்கிறோம். சார், இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் இந்த அளவுக்கு சத்தம் யாருக்குமே வந்ததில்லை சார். எல்லோருக்கும் வணக்கம். லெமூரியா மூவிஸ் தயாரிக்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பேரன் நடித்திருக்கிற இரும்பன் படத்தின் இசை வெளியீட்டு விழாவிலே கலந்து கொள்வதிலே நான் மிகுந்த பெருமைப்படுகிறேன். எனக்கு என்னன்னா, புரட்சி தலைவர் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் பார்த்தது பழகிறது ஒரு 6 மாதம். ஐயா உடல் நலம் இல்லாமல் அமெரிக்காவிலிருந்து வந்து முதலமைச்சராக இருந்தாங்க இல்லையா, அப்போ பார்த்தேன். உலகத்திலேயே மனிதர்கள் இருக்கலாம், கோடிக்கணக்காக இருக்கலாம், மனிதர்களில் புனிதமானவர் எம்ஜிஆர். மனிதர்களில் மனிதம் நிறைந்தவர் எம்ஜிஆர். அடுத்தவர்கள் படுற கஷ்டத்தை பார்க்காதவர், பார்த்துட்டு அனுதாபம் தெரிவிக்க மாட்டார், அதுக்கு உதவி பண்ணுவார். எம்ஜிஆர் NS கிருஷ்ணன் என்ற கலைவாணர் NS கிருஷ்ணன் வள்ளல் பெருமகனார். எம்ஜிஆருக்கு முன்னால வள்ளல் யாருன்னா கலைவாணர் தான். அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் MKT தியாகராஜ பாகவதர், அவரு சூப்பர் ஸ்டார். அப்போ அந்த கலைவாணர்கிட்ட எம்ஜிஆர் மாசம் 100 ரூபாய் சம்பளம். நாடகம் நடிக்கிறார். கலைவாணர் நாடக குழு வச்சிருந்தாரு. அந்த நாடக குழுல எம்ஜிஆர் ஒரு நடிகர், சின்ன நடிகர், அவருக்கு மாசம் 100 ரூபாய். அப்போ அதுல இருந்து எம்ஜிஆர் வளர்ந்து ஹீரோ ஆகிறார். எம்ஜிஆருக்கு 45 வயசுல தான் ஹீரோ ஆனாரு. அதுக்கு முன்னால வறுமை அந்த காலத்திலையும் பெருமை காத்தவர் எம்ஜிஆர். அப்போ சர்வாதிகாரி, மருதநாட்டு இளவரசி, மலைக்கள்ளன், இன்னும் ஏதோ ஒரு பெரிய படம். அந்த படத்துல ஹீரோவா புக்காயி நடிச்சு சக்சஸ்ஃபுல் ஹீரோ ஆயிட்டார். அப்ப கலைவாணர் NS கிருஷ்ணன் எம்ஜிஆர் கூப்பிட்டார். ராமச்சந்திரான் தான் கூப்பிட்டார், ஏன்னா சிஷியன் தானே. ராமச்சந்திரா அங்கவா, ஐயா என்னையா இப்ப பாரு, நீ பெரிய ஹீரோ ஆயிட்ட, நீ என்ன தெரியுமா பண்ணணும், யார மறக்க கூடாது தெரியுமா? இப்ப உன்னுடைய படங்கள் ரிலீஸ் ஆக போது இந்த 1.5 2.5 டிக்கெட் வாங்கி, 1.5 டிக்கெட் வாங்குறவன் தரையில் உட்காரணும். அந்த காலத்துல 2.5 டிக்கெட் வாங்க பெஞ்ச் போட்டிருப்பாங்க, சோஃபா எல்லாம் கிடையாது, அதுல உட்காரணும். அந்த 1.5 2.5 டிக்கெட் வாங்கி உன்ன வளர்த்து வர்றான ஒரு ரசிகன், அவனுக்கு நீ உதவி பண்ணணும், அவனை நீ வாழ்நாள்லாம் மறக்க கூடாதுன்னு அந்த வள்ளல் கலைவாணர் சொன்னதை கடைசி காலம் வரைக்கும் எம்ஜிஆர் பின்பற்றினார். ரசிகர்கள் ஆக்கல, ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் ஆகிட்டார், தன் உடல் ரத்தமாக்கிட்டார். ஆக அந்த ரசிகர்களை அப்படி போற்றி வந்தவர் தான் எம்ஜிஆர். அந்த அப்படி பண்ணது மட்டும் இல்லைங்க, NSK இறந்துட்டார், காலமாயிட்டார். சரி, எவனாவது நினைச்சு பார்க்கறானா இன்னைக்கு தன்னை வளர்த்து விட்டவங்களை? இன்னைக்கு இருக்கிற ஹீரோ யார் வேணா நீங்க யோசிச்சு பாருங்க, யாராவது தன்னை வளர்த்து விட்டவங்களை இன்னைக்கு நினைச்சு பார்க்கறாங்களா? இப்ப இருக்க ஹீரோ. ஆனால் எம்ஜிஆர் என்ன தெரியுமா பண்ணாரு? கலைவாணருடைய 3 பிள்ளைகள், 3 4 எனக்கு நினைவில்லை, ஒரு பொண்ணு 2 பிள்ளைகளுக்கு படிக்க வச்சார். பெரிய படிப்பு படிக்க வச்சார். மொத்த செலவு எம்ஜிஆர் ஏற்றார்.
படிக்க வச்சது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கெல்லாம் வேலை வாங்கி கொடுத்தார். பேங்க்ல பெரிய பெரிய வேலை வாங்கி கொடுத்தார். அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு பிள்ளை கல்யாணத்தையும் 5 நாள் நடத்தினாருங்க எம்ஜிஆர். NSK உடைய பிள்ளைகள் தன்னுடைய குருநாதர் தனக்கு சோறு போட்ட NSKவை பிள்ளை அவர் இறந்த பின்னால ஒவ்வொரு கல்யாணத்தையும் 5 நாள் நடத்தினார். விழா கோலம் பூண்டது அந்த காலம். அதை பார்த்தவங்க என்கிட்ட சொன்னாங்க. என்ன NSK உடைய மகன் இருக்கு, இப்போ மகன் இருக்கார் அண்ணா நகர்ல, அவர் இந்த வரலாறு எனக்கு சொன்னார். அப்படி நன்றி மறக்காத ஒரு தெய்வம் தான் அந்த எம்ஜிஆர் என்பவர். நான் இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இந்த ரசிகர் பெருமக்கள் வளர்ந்தானே இன்னைக்கு இருக்கிற ஹீரோ, இப்ப இருக்க ஒவ்வொரு ஹீரோவும் சொல்றேன், நான் பேர் சொல்ல வரேன் எல்லாரையும். இது ரசிக பெருமக்கள் கொடுத்த பணத்தாலே கோடீஸ்வரனா இருக்கிற இந்த ஹீரோக்கள் எந்த கல்யாணத்துக்காவது முதல்ல போறாங்களா? ராணி மையமே இருக்கட்டும், பெரிய பெரிய மாளிகையில் நடிக்கிற கல்யாணத்துக்கு போறாங்களா? போறதில்ல. அந்த தெய்வம் குடிசை பகுதியில் நடந்த ஒரு ஏழை தொழிலாளி வீட்டு கல்யாணத்துக்கு போச்சுங்க. அந்த குடும்பத்து பேரங்க இவன் தம்பி ஹீரோ. இந்த வரலாறு ஏன் சொன்னா, இது ஒண்ணு சாதாரண ஹீரோ இல்லை. நான் ரொம்ப காலமா கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், டேய் ஒரு எம்ஜிஆர் வேணும்டா, எனக்கு ஒரு எம்ஜிஆர் வேணும்டா, யாராவது ஒருத்தர் வாங்கடா. 100 கோடி 120 கோடி சம்பளம் வாங்கி பிரயோஜனம் இல்லடா, இதயம் உள்ள ஒரு எம்ஜிஆர் வேணும்டா. கால்லாம் மக்கள் தெய்வமா கொண்டாடணும், ஒரு பயிலும் காதில் கேட்க மாட்டேங்கிறான். 100 கோடி 125 கோடி கொண்டு போய் குப்பை மாதிரி உள்ள ரூம்ல போட்டு வச்சுக்கிறான். ஒரு ஏழைக்கு கொடுக்க மாட்டேங்கிறான், ஒரு ஏழைக்கு சோறு போட மாட்டேங்கிறான். வள்ளல் பெருமான் எம்ஜிஆர் வாங்கின சொத்து பூரா யாருக்கு கொடுத்தாரு? காது கேளாத குழந்தைகள் ராமாவரம் தோட்டம், எல்லா ஏழைகள், இங்க ஜானகி அம்மாள் காலேஜ், எல்லா ஏழைகளும் கொடுத்துட்டு போன இதே தெய்வத்தின் பேரன், அவர் வழி ரத்தத்தின் வழிவந்த பேரன் ஜூனியர் எம்ஜிஆர் பேர் வச்சுங்க. தம்பி, எனக்கு இந்த நாட்டில் ஒரு எம்ஜிஆர் வேணும், இந்த மக்களை காப்பாற்ற மீண்டும் ஒரு எம்ஜிஆர் வேணும். அதனால நீ இந்த படத்தில் ஹீரோ பண்ணியிருக்க. என் தமிழக மக்கள் எம்ஜிஆர் இன்னும் மறக்கல, தமிழக மக்களை எம்ஜிஆர் மறக்கல. அதனால மக்கள் எல்லாம் அவரை இதே கனியாக எடுத்து இதயத்தில் வச்சுக்கிட்டாங்க. ரிக்ஷாக்காரன் வந்து எம்ஜிஆர் படத்தை போட்டு இப்ப பூஜை பண்றாங்க. வெள்ளிக்கிழமை இப்பவும் எம்ஜிஆர் படத்துக்கு பூஜை நடக்குதுங்க. இப்ப இருக்க நடிகருக்கு ஒருத்தனாவது பண்ணுவானா? எம்ஜிஆர் வீட்டுக்கு போனா கியூல எல்லாருக்கும் மோர் கிடைக்குங்க. இன்னைக்கு தண்ணி பானை யாருன்னா வீட்டில் வச்சிருக்காங்களா? ஒரு தண்ணி பானை குர்கா விட்டு விரட்டுறானுங்க. கோடி கோடியா நாம தான் கொடுக்கிறோம், ரசிகன் தான் கொடுக்கிறான். இதை நினைத்து பார்த்தவர் எம்ஜிஆர். அது அவருடைய குடும்பத்திலே ஒரு பிள்ளை உருவாகி இருக்கிறது. நம் தமிழக மக்கள் தான் காப்பாற்ற வேண்டும். இந்த பிள்ளையை பெரிதாக வரவேற்று இந்த படத்தை சிறப்பாக ஓட்டி மீண்டும் ஒரு எம்ஜிஆர், அந்த ரத்தத்திலே உருவான ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை ஹீரோ ஆகி எம்ஜிஆருடைய பாணி அப்படியே இருக்கணும். நீ ஏதாவது தப்பு பண்ண விட மாட்டோம், உன்னை கண்டிப்பா விடக்கூடும், நல்லது பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ரத்தம் பிளட். அதனால நான் இன்னைக்கு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கணும், ஆனா மாட்டேன். எம்ஜிஆர் பேருடைய பட விழாவில் கலந்துக்குவேன். நாளைக்கு நான் அட்மிட் ஆகிக்கிறேன்னு ஒரு நாள் தள்ளி போட்டு இந்த விழாவுக்கு வந்தேன். என் பிள்ளைகள்லாம் போகக்கூடாது, பேசக்கூடாது. பேசுவேன், எம்ஜிஆரை பற்றி பேசுவேன். அந்த மேடையில் என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை. எம்ஜிஆர் தெய்வத்தை பேசினா என் ஆயுள் இன்னும் 5 வருஷம் கூடும். அதனால தான் பிரதர்ஸ் இங்கே வந்தேன். நான் இப்போ இந்த தம்பியை வாழ்த்தி, இந்த நாட்டிலே எனக்கு ஒரு எம்ஜிஆர் வேண்டும். நீங்க உங்களுக்கு தெரியும், யூடியூப் எத்தனோ ஆடியோ ஃபங்க்ஷனில் பேசிட்டேன். ஐயா, கடவுள் புண்ணியத்தில் உங்க அப்பா அம்மா பண்ண தர்மம், நீங்க எப்படியோ ஹீரோ ஆயிட்டீங்க. ஆனா ஒரு எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணுங்க, இன்னும் நல்லா இருப்பீங்க. நான் நல்ல நோக்கத்தோடு தான் சொன்னேன், யாரும் குறை சொல்லல. இன்னும் நல்லா இருப்பீங்க, எம்ஜிஆர் ஆயிட்டா இன்னும் நல்லா இருக்க போறீங்க. ஒருத்தம் கூட கேட்கலீங்க. பணத்துக்கு தான் மரியாதை கொடுக்குறான்னு தவிர மக்களுக்கோ நல்ல மனசுக்கோ யாரும் மரியாதை கொடுக்கல.
இப்போ அந்த வகையில் என்னுடைய பிரபாகரன் எம்ஜிஆர் நிழலாக இருந்தவர். அப்புறம் என்னுடைய அருமை தம்பி சிநேகன் இங்கே வந்து வாழ்த்து வந்திருக்கிறான். ஸ்ரீகாந்த் தேவா நான் கண்டுபிடித்த பிள்ளை, தேனிசை தேவா அவர்களின் மகன். ஆனால் நான் டபுள்ஸ் ஒரு படம் பிரபுதேவா மீனா வச்சு எடுத்தேன், பாண்டியராஜன் டைரக்ஷன். அப்போ பாண்டியராஜன் சொன்னான், அண்ணே ஒரு தம்பி இருக்கான் ரொம்ப நல்லா பண்ணுறான், ஸ்ரீகாந்த் தேவான்னு பேர், அவனை பாட்டு போடலாம் இசைலாம். இல்லை என்னடா படம் பெருசாக எடுக்கிறோம் சின்ன புது பிள்ளைன்னு சொல்கிறேன்ன. இல்லைண்ணே ஸ்ரீகாந்த் தேனிசை தென்றல் தேவாவின் மகன். ஐயா தம்பி பையன். அப்போ அவனை கூப்பிட்டு இவனை போட்டான், அற்புதமாக பாட்டு போட்டான். டபுள்ஸ் பாட்டு கேட்டு பாருங்க, அப்படி இருக்கும். அப்போவே முதல் படமே. அதனால் இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு 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 100 படத்துக்கு மேலே தாண்டிட்டான். எல்லாம் ப்ரொடியூஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தம்பி. அவன் உடம்பு போலே உள்ளமும். நல்லாரே நீடூழி வாழ்க. வாழ்த்துக்கள் தம்பி. இந்த படத்தை எழுதிய இசையமைத்த அருமை சகோதரருக்கும் கீரா டைரக்டர் கீரா அவரும் இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் வளர வேண்டும், வாழ வேண்டும். நீங்கள் அவர்களை வாழ்த்த வேண்டும். உங்கள் வாழ்த்து தான் இவர்களை பலன் தரும். வேற எதுவுமே இல்லை. உண்மையா நடந்துங்க, உண்மையா உழைங்க, மக்களுக்காக பாடுபடுங்கள். அந்த மக்கள் எம்ஜிஆரை இதயமாக ஏற்றுக்கொண்டது போல உங்களை ஏற்றுக்கொள்வார் என சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி. என் அருமை தம்பிகளே, நீங்களெல்லாம் நீடூழி வாழ வேண்டும். எம்ஜிஆர் என்ற தெய்வத்தை நினைத்து பாருங்கள். மனித தெய்வம் என்றால் அது எம்ஜிஆர் தான். வாழ்க. இரும்பன் படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.